Hello friends, welcome to JONAM TECH. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம மொபைல்ல delete பண்ண photos, videos, songs எல்லாத்தையுமே எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். PC-ல ரீசைக்கிள் பின் இருக்கு. சோ நம்ம ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம். பட் மொபைல்ல அந்த ஃபியூச்சர் இல்ல. பட் நாம இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ் மூலமா ஈஸியா எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணலாம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம ஜோனம் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் உங்களுக்கு ஒன்றுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் நம்மளுடைய டேட்டாவை ரெக்கவர் பண்ணுறதுக்கு 2 அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் வாங்க. ப்ளே ஸ்டோரில் சர்ச் பாரில் டம்ஸ்டர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வரும். டஸ்ட்பின் பாக்ஸ் போட்ட மாதிரி ஒரு அப்ளிகேஷன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் கொடுக்குறேன். இதுதான் அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ். இதில் 3 லைன் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைடில். இது அதனுடைய செட்டிங்ஸ். இதில் நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸும் பண்ண தேவையில்ல. அடுத்து டம்ஸ்டர்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு 3 லைன் ஐக்கான் ரைட் சைடு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டேட், சைஸ், டைப், நேம் இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபைல்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று டிலீட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபைல்லேருந்து நான் வீடியோஸ் டிலீட் பண்ண போகிறேன். ஒரு வீடியோ ஒன்று டிலீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த டம்ஸ்டர் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துடுச்சு. நான் டிலீட் பண்ண ஒரு ஃபோட்டோ அண்டு வீடியோ ஒன்று வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணோன்னா ரீஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், இல்லை டிலீட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக நம்ம ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபைல் மேனேஜர். இந்த ஃபைல் மேனேஜர் மூலமாகவும் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் மேனேஜர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் டாப்பில் 3 லைன் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரீசைக்கிள் பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டிலீட் பண்ணதெல்லாம் வரும். ஸோ நான் இன்னும் எதுவும் டிலீட் பண்ணல. இப்போது லெஜண்ட் அப்படிங்கிற ஃபைலை நான் டிலீட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ரீசைக்கிள் பின்னில் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்திருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா டிலீட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை ரீஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிலீட் பண்ண ஃபைலை நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். வேற ஒரு ஃபைல் டிலீட் பண்ண போகிறோம். 360ங்கிற ஃபைலை நான் டிலீட் பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு டிலீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த 3 லைன் ஐக்கானை கிளிக் பண்ணி ரீசைக்கிள் பின் வரேன். பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டோர் கொடுக்குறேன். ஸோ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃபைல் வந்துடுச்சு. இந்த 2 அப்ளிகேஷனுமே சிம்பிளாக நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். இந்த 2 அப்ளிகேஷன்ஸுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் மற்றும் ட்விட்டர் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். மீண்டும் மற்றொரு சந்திப்போம். நன்றி.